வணக்கம். இது அடிப்படை ஜோதிடம். இந்த ஆடியோவில் நம்ம 12 பாவகங்களில் செவ்வாய் இருந்தால் அப்படின்ற பொது பலனை தான் பார்க்க போகிறோம். இது வெறும் பொது பலன் தான். எல்லாமே நான் சொல்லியிருக்கிற எல்லாமே நடக்கணுன்ற கட்டாயமும் இல்லை, எல்லாமே நடக்காதுன்னு நான் சொல்ல வரல. எய்தர் 60-40 இருக்கலாம் ரிசல்ட்டு, 50-50 இருக்கலாம், இல்லை 40-60 ரிசல்ட் இருக்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ். செவ்வாய் யாரோட இருக்காங்க, செவ்வாய் யாரை பார்த்துருக்காங்க, செவ்வாய் எந்த நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்கு, இதை பேஸ் பண்ணி பலன்கள் மாறும். அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் நான் சொன்னதில் உங்களுக்கு ஒரு 4-5 இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வருபவர்களின் கேள்வியை நாம் அறிஞ்சு சொல்லணும், அதுதான் தம் ரூல். அப்படி தான் எனக்கு என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ என்கிட்ட படிக்கிறவங்களும் வரவங்களோட கேள்வி என்னன்னு தெரிஞ்சு அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி, நீ இதுக்காக தான் வந்திருக்க, இந்த பலன்கள் தான் அனுபவிக்க போகிற, நீ இதை செஞ்சால் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடணும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வி இருந்தால் கேட்கலாம். அதை பேஸ் பண்ணி வருபவர்களின் மனநிலை அறிந்து அவங்களுடைய கேள்வியை கேட்டு நம்ம பலன் சொல்கிறது ஒரு நல்ல அஸ்ட்ராலஜி. இது ஓவர் த நைட் வந்துடாது. இட் வில் டேக் சம் இயர்ஸ் கூட ஆகலாம். ஸோ கொஞ்சமாக பொறுமையாக பயணிச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்கும். 12 பாவகங்களில் செவ்வாய் இருந்தால், செவ்வாய்க்கான பொது பலன் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். சகோதரன், பிளட் ப்ரெஷரு, பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளமு, வண்டி வாகனம், கோபம், தைரியம், முரட்டு சுபாவம், கட்ட பஞ்சாயத்து, எதிர்பாராத விபத்து, இது எல்லாமே செவ்வாய் சார்ந்த ஒரு காரகத்துவம். பணியில் இராணுவம், போலீஸு, ஆர்கிடெக்சர், சிவில் இன்ஜினியர், மருத்துவம், இது எல்லாமே பணிகளுக்கான ஒரு செவ்வாய். இது எல்லாமே இந்த பணிகள் எடுக்கும்போது கூட சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸான செவ்வாய் யாரை பார்க்குறாரு, செவ்வாய் யாரோட இருக்கார், இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இந்த பணிகள்லாம் நம்ம சொல்வோம். ஸோ ஜென்ரலாக செவ்வாய்னா கட்ட பஞ்சாயத்துப்பா அப்படின்றது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கட்ட பஞ்சாயத்துக்கு என்னென்ன பணிகள் எல்லாம் வரும் அது எல்லாமே செவ்வாய்க்கு போட்டுக்கோங்க. சப்போஸ் செவ்வாயோட குரு சேர்ந்து இருந்தார்னா கட்ட பஞ்சாயத்துன்றது வேறு லெவலுக்கு, அதாவது கொஞ்சம் இறங்கி போய் ஒரு பொசிஷனில் உட்காந்து ஒரு அதிகாரத்தில் உட்காந்து பண்ணுவார். செவ்வாயோட ராகு சேர்ந்து இருந்தால் டெஃபினட்டாக கட்ட பஞ்சாயத்து தான், எந்த பொசிஷனும் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ லக்னத்தில் செவ்வாய், இப்போ ஜாதகருக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம், ஜாதகர் கோபமானவர், உஷ்ண தேகமாக இருப்பார், உடலில் காயம் தழும்புகள் எல்லாமே இருக்கும், பிடிவாத குணம், முரட்டு குணம், திடீர் விபத்து ஏற்படும், தசைப்பிடிப்பு இருக்கும், ஜாதகர் சிவந்த நிறமாக இருப்பார், யாரையுமே மதிக்க மாட்டார், அவசர குணம், எது எடுத்தாலும் உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான தீய குணங்களுடைய நண்பர்கள் மிக எளிதாக இவரிடம் கிடைப்பார்கள். ஜாதகருக்கு இரத்த கொதிப்பு உண்டு. எதிர்பாராத விபத்துக்கள் அந்த திசா புத்திகள் நடக்கும்போது சொல்லுங்கள், அது கண்டிப்பாக 100% பலன் கொடுக்கும். ஜாதகருக்கு சொத்துக்கள் ஒரு கட்டத்தில் வந்தே தீரும். வண்டி வாகனம் வசதி எல்லாம் உண்டு. இளைய உடன்பிறப்பு கண்டிப்பாக உண்டு. ஜாதகருக்கு அடுத்து ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சியோ கண்டிப்பாக உண்டு. செக் பண்ணி. 2 செவ்வாய், இங்கே தனம், வாக்கு, குடும்பத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்போ வாக்குனா அப்போ ஜாதகர் எப்படி பேசுவார், பயங்கரமாக கோபமாக பேசுவார், விவகாரமாக பேசுவார், சண்டை போடணுன்ற எண்ணத்தோடையே அவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ இது எல்லாமே வாக்குஸ்தானங்களை நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் வாங்கியிருக்க இடத்தை வச்சு நம்ம வேறு விதமாக சொல்லணும். சப்போஸ் மேசத்தில் செவ்வாய் 2வது இடமாக வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாதிரி பலன்கள், விருச்சகம் 2வது இடமாக அதுக்கு ஒரு மாதிரி பலன்கள், தனுஷில் வாங்கியிருந்தால் ஒரு மாதிரி பலன்கள். ஸோ எந்த இடம் வாங்கியிருக்கோ அந்த இடத்த பேஸ் பண்ணி பலன்கள் இருக்கும். ஆனால் காமனான விஷயம், கோபப்படுவார். அந்த கோபம் நியாயமான கோபமாக இல்லை பிடிவாதமான கோபமான்றது வாங்கியிருக்க இடத்தை பொறுத்து இருக்குது. சரிங்களா? அடுத்து தனம், வாக்கு, குடும்பம் பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? பூமி சார்ந்த யோகமும் உண்டு, பொருளாதார வசதியும் உண்டு, நிலம் சார்ந்த வரவு உண்டு, வண்டி வாகன வசதி உண்டு, சகோதரத்துக்கு இவர் செலவு பண்ணுவார், குடும்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது கண்கள் 2ஆம் இடம் தான் கண். அப்போ கண்கள் எப்படி இருக்கும், ரொம்ப சிவந்த கண்ணாக இருக்கும், கண் நோய் ஏற்படும். எப்பயுமே 2ல் செவ்வாய் பாவா பார்க்கும்போது அது 2வது இடத்துக்கு வந்துடும், 3க்கு 2க்கு வந்துடும். இப்போ சகோதரர்களுக்கு இவரால் லாபம். அடுத்து 3ல் செவ்வாய், 3ஆம் இடம் தான் தைரிய வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே யாருக்கெல்லாம் அதை பற்றி பேச போகிறோன்னா, ஜாதகருக்கு பேச போகிறோம், ஜாதகரின் சகோதரருக்கு பேச போகிறோம், ஜாதகருடைய மாமனாருக்கு பேச போகிறோம். அப்போ
ஜாதக செவ்வாய் பற்றி என்னெல்லாம் பேசியிருக்கோம், அது தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், வீரியம் உண்டு, தைரியம் உண்டு, முரட்டு கோபம், முரட்டு பிடிவாதம், இது எல்லாமே இந்த 3 நபர்களுக்கும் போட்டுக்கணும். அதாவது ஜாதகருக்கும் போட்டுக்கணும், ஜாதகரின் சகோதரருக்கும் போட்டுக்கணும், மாமனாருக்கும் போட்டுக்கணும். சரிங்களா? செவ்வாய்னா சொத்து. ஸோ 3 பேருக்கும் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் சொத்து கிடைச்சே தீரும். உப ஆயுள் குறைபாடு ஜாதகருக்கு உண்டு. திடீர் விபத்துக்கள் ஏற்படும். எது கிடைச்சாலும் அந்த ஜாதகருக்கு திருப்தியாக இருக்காது. அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட்டுன்னு போய்கிட்டே இருப்பார், திருப்தி அடைய மாட்டார். ஜாதகர் பெண்ணாக இருந்த ஆண்களுக்கும் ஆணாக இருந்த பெண்களுக்கும் வேறு ரொம்ப ஈஸியாக தொடர்பு கிடைச்சிடும். வெளிநபர்களின் தொடர்பு மிக எளிதாக கிடைச்சிடும். ஜாதகருக்கு சந்தேக குணம் உண்டு. 3 பாவர்கள் இருக்கும்போது அந்த நபர் யாரையுமே நம்ப மாட்டார். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ வக்ரமாக இருந்தால் பலன் மாறும், அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஜாதகருக்கு காரிய வெற்றி உண்டு. 3ஆம் இடம் தான் விளையாட்டு. அப்போ செவ்வாயே அங்கே இருக்கும்போது விளையாட்டில் ஆர்வம் அதிகம். ஜாதகருக்கு சிறு விபத்து உண்டு. அடுத்து 4இல் செவ்வாய். இப்போ 4ஆம் இடம்னா அம்மா, சொத்தை பற்றி பேச போகிறோம், அவரோட படிப்பை பற்றி பேச போகிறோம். ஸோ அம்மா கோபக்காரவங்க, அம்மாவுக்கு சொத்து இருக்கும். ஜாதகருக்கு உஷ்ண தேகம், அம்மாவுக்கும் உஷ்ண தேகம். தழும்புகள், காயங்கள் எல்லாமே அம்மாவுக்கு இருக்கும். எதிர்பாராத திடீர் விபத்து உண்டு. சொத்து எல்லாமே அம்மாவுக்கு இருக்கும். இப்போ 4ஆம் இடம் தான் படிப்புன்னு ஆல்ரெடி பேசியிருக்கோம். இப்போ செவ்வாய் சேரும்போது, அந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்போது மிஷினரி சார்ந்த படிப்பு இருக்கும், மருத்துவம் இருக்கும். அவங்களோட வீடு பழைய வீடாக இருக்கும். நிலபுலங்கள் சேர்க்கை உண்டு. உறவினர்களிடம் வெறுப்பு உண்டு. இனப்பற்று அதிகமாக இருக்கும். இவங்க தான் இந்த இனப்பற்றை பற்றி பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்புறம் கல்வி தடை, வாகன பயம், ஆயுத பயம், இது எல்லாமே நிறையா இருக்கும். ஜாதகர் சுயமாக சம்பாதிப்பார். ஜாதகர் என்னெல்லாம் வேலை பார்ப்பார் அப்படின்னா, செங்கல் சோலை வச்சிருக்கலாம், இல்லை செங்கல் சோலையில் வேலை பார்க்கலாம். மூலிகை, மருத்துவம், இது சார்ந்த தொழில் உண்டு. இதெல்லாம் பேசும்போது இதெல்லாம் செஞ்சால் இவருக்கு லாபம் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணி சொல்லணும். அடுத்து 5இல் செவ்வாய். ஸோ 5ஆம் இடம் யாருன்னா தாத்தா பாட்டி, இவரோட குழந்தை. அப்போ இவங்க 3 பேருக்குமே செவ்வாயோட குணத்தை போட்டுக்கலாம். ஜாதகருக்கு இல்லறத்தில் ஆர்வம் இருக்காது. 5ஆம் இடம் தான் மாரல் ஆங்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 5ஆம் இடம் அப்போ இந்த உலகத்துக்கு மேலே ஒரு கோபம் இருக்கும். இந்த உலகம் எனக்கு என்ன பண்ணுச்சு, நான் இந்த உலகத்துக்கு ஏன் பண்ணணும், நான் இந்த சமூகத்தை எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரல் ஆங்கர் இவருக்கு இருக்கும். போட்டி பந்தயம், லாட்ரி விலைகளெல்லாம் நான் ஈடுபாடு அதிகம். வெல்வாரா இல்லையான்றதை பின்னாடி பார்ப்போம். 5ஆம் இடம் தான் காதல். அப்போ அங்கே செவ்வாய் இருக்கும்போது, செவ்வாய் இஸ் ஹார்மோன் பிளானட். அப்போ காதல் வயப்படுவார். தெய்வ சிந்தனை குறைந்து காணப்படும் ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் அந்த திசையோ புத்தியோ வரும்போது நல்லா வச்சு செய்யும். அதுக்கப்புறம் தெய்வத்தின் மேலே நாட்டம் வந்துடும். மந்திர சித்தி உள்ளவர். மன வருத்தம் அல்லது மனக்கோளாறு ஏற்படும். இவரால் குழந்தைகளுக்கோ, குழந்தைகளால் இவருக்கோ முன்னேற்ற தடை ஏற்படும். எப்பவுமே 5ஆம் இடத்தை ஒரு செவ்வாய் பார்க்கும்போது அங்கே தடை இருக்க தான் செய்யும். அடுத்து 6இல் செவ்வாய். 6ஆம் இடம் தான் ருணரோக சத்ரு. அதில் நம்ம பேச போகிறோம். 6ஆம் இடம் சித்தியும் சொல்லும். அப்போ சித்திக்கு செவ்வாயோட காரகத்துவத்தை எல்லாமே போட்டுக்காங்க. ஜாதகருக்கு பிளட் ப்ரெஷரு, தசைப்பிடிப்பு, விபத்தினால் ஒரு நோய், விபத்து ஏற்பட்டு அதனால் ஒரு நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்ப மெயின் ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். ஆக்சிடெண்ட்டே ரொம்ப மேஜர் ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி வரும்போது தான் இதை பேசணும். எல்லா நாட்கள்லையும் இது பேசிடக்கூடாது. ஸோ அடுத்து ரொம்ப ஃபாஸ்ட் திங்கிங்காக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. செவ்வாய்னா ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக யோசிச்சுட்டே இருக்கனால மனக்கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எதிரிகளால் ஆபத்து. அப்போ இங்கே எதிரி 6ஆம் இடம், அங்கே செவ்வாய் இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ இவரோட எதிரி எப்படி இருக்கும்? ஆல்ரெடி சூரியனை பேசும்போது அந்த எதிரி ஒயிட் கலராக இருப்பாங்க அப்படின்னு பேசியிருப்போம். இங்கே 6இல் செவ்வாய் இருக்குது. அப்போ இங்கே எதிரி எப்படி இருப்பாங்கன்னா, ஆயுதம் ஏந்திய எதிரிகளாக இருப்பாங்க. ஸோ 6ஆம் இடம் தான் உணவு. செவ்வாய்னா உஷ்ணம்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன சாப்பிட்டாலும் நல்லா டைஜஸ்ட் ஆகி அடிக்கடி பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பதவிகள் உண்டு. சிற்றின்ப நாட்டம் உண்டு. எதிரிகள் உண்டு. தாய்மாமனோட சுகம் கெடும். போட்டி பந்தயங்களில் லாபம் உண்டு. செவ்வாய் தான் தீப்புண். ஸோ காயங்கள் ஏற்படும். தீயினால் ஒரு ப்ராப்ளம் உண்டு. செவ்வாய்னா ஆயுதம். அங்கே 6இல் இருக்கும்போது லாபம் உண்டு. அதனால ப்ராப்ளமும் ஏற்படும். இரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள், தசைப்பிடிப்புகள் உண்டு. கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா இவரால் கட்ட முடியலன்னா மிகப்பெரிய பஞ்சாயத்தில் கொண்டு போய் முடியும். அடுத்து 7இல் செவ்வாய்.
7ஆம் இடம் தான் கலத்திரம் அப்படின்னு பேசியிருக்கோம். ஜாதகருடைய 2வது குழந்தை. அப்போ இந்த செவ்வாயோட குணகத்தை எல்லாமே கலத்திரத்துக்கும் போட்டுக்கலாம், 2வது குழந்தைக்கும் போட்டுக்கலாம், ஜாதகத்துக்கும் போட்டுக்கலாம். பிகாஸ் 7ல் இருந்து அது லக்னத்தை பார்க்கும் இல்லையா, அப்போ லக்னக்காரங்களுக்கும் இந்த பலன் வந்து வரும் அப்படின்ற மாதிரி ஏற்படும். 7ல் செவ்வாய் மூல நோய் ஏற்படும், ஃபிஸ்டுலான்னு சொல்லக்கூடிய மூல நோய் ஏற்படும். கலத்திரம் வந்து சண்டை போடுற எண்ணத்தோடயே இருக்கும், அதனால் அடிக்கடி பிரிவினையும் ஏற்படும். கலத்திரம் கொடுமைப்படுத்துவார் அல்லது இவரை கலத்திரம் கொடுமைப்படுத்தும், ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். இந்த கொடுமை எப்படி இருக்கும்? ஒன்று பேச்சாக இருக்கலாம், இல்லை அடிதடியாக இருக்கலாம், இல்லை வெடுக்குன்னு பேசிட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாமே பேஸ் பண்ணி உண்டு. ஸோ கோபம் உண்டு, ஜாதகருக்கும் உண்டு, கலத்திரத்துக்கும் உண்டு. ஜாதகர் வீண் பழி சுமப்பார். ஒரு விஷயம் செஞ்சிருக்கவே மாட்டார், ஆனால் அதை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி வீண் பழி சுமப்பார். சிற்றின்ப பிரியர், ட்ராவலில் கவனம் தேவை. 8ல் செவ்வாய். 8ஆம் இடம்னா கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, திடீர் அதிர்ஷ்டம், ஆயிலை பற்றி பேசுகிறது, இது எல்லாமே 8ஆம் இடம். இப்போ ஜாதகருக்கு 2ல் செவ்வாய் இருக்கும்போது என்னெல்லாம் சொன்னோம், அதெல்லாம் ஜாதகரின் மனைவிக்கோ கணவனுக்கோ நம்ம போட்டுக்கணும். ஸோ அவங்க அப்படி தான், அவங்களுடைய கேரக்டர் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். 8ஆம் இடம்னா விபத்து, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆயுள் பயம் உண்டு. ஃப்ரீக்வெண்ட்டாக போலீஸு கோர்ட்டு கேஸு இது இந்த இடத்துக்குலாம் போவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, ஒருவேளை அவங்களையே போலீஸாவோ லாயராக மாற்றிக்கிட்டா இது வந்து பரிகாரமாக போயிடும். பெண்கள் சூழ, அதாவது பெண்களாக இருந்தால் ஆண்கள், ஆண்களாக இருந்தால் பெண்கள், இவங்களை சூழ தான் எப்பயுமே இருப்பாங்க. ஏதாவது சுரங்க தொழில் செய்வாங்க, ஆயில் ஃபேக்ட்ரி வச்சுருக்கலாம், ஆயில் சம்மந்தப்பட்ட எண்ணெய் சம்மந்தப்பட்ட தொழிலெலாம் செய்யலாம். தந்தைக்கு தோஷம் உண்டு. கண் நோய் 2 பேருக்குமே வரும், கலத்திரத்துக்கும் வரும், இவங்களுக்கும் வரும். உடல்நலில் ஒரு குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். தழும்புங்கள், காயங்கள் ஏற்படும். விஷக்காய்ச்சல் ஏற்படும். பிறப்புறுப்பில் நோய் வரும். அடுத்து 9ல் செவ்வாய். 9ஆம் இடம் தான் அப்பா, 9ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானம் சொல்லியிருக்கோம். அங்கே செவ்வாய் இருக்கும்போது என்னெல்லாம், இப்போ செவ்வாய்னா வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக உண்டு அப்படின்ற மாதிரி மீனிங் தான். செவ்வாய்க்கு என்னெல்லாம் கேரக்டர் சொன்னோம், கோவக்காரர், முரட்டு குணம், இது எல்லாமே அப்பாவுக்கும் போட்டுக்கணும், ஜாதகருக்கும் போட்டுக்கணும். ஸோ முரட்டு குணம், சகோதர இணக்கம் உண்டு, ட்ராவலில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், வீண் பழிக்கு ஆளாவாங்க, செவ்வாயினா ஆப்ரேஷன் பார்த்து இருக்கணும், செவ்வாய் திசையில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இண்டிகேட் பண்ணணும். கெட்ட சவகாசம் கூடாது, ஈஸியாக கிடச்சிரும், ஆனால் கெட்ட சவகாசம் வச்சுக்க கூடாதுன்றது நம்ம இண்டிகேட் பண்ணணும் அவங்களுக்கு. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலில் தொண்டு செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். அடுத்து 10ல் செவ்வாய். 10ஆம் இடம் வந்து செவ்வாய் இருக்கிறது வந்து திக்பலத்தை கொடுக்கும். மாமியாருக்கு செவ்வாயோட காரகத்துவம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கலாம். தொழில் செயல்திறன் மிக்கவர், ஆல்ரெடி சொல்கிறேன், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனம் அப்படின்னு பேசியிருப்போம் நம்ம. அங்கே செவ்வாய் இருக்கும்போது அது திக்பலமாக இருக்கும். அப்போ பாசிட்டிவாக தான் பேச போகிறோம். தொழிலுக்கு இது எல்லாமே நம்ம பாசிட்டிவாக தான் பேச போகிறோம். தொழில் செயல்திறன் மிக்கவர், பலம் மிக்கவர், உழைப்பாளி, காரிய வெற்றி, தைரியம் அதிகம், அதிகாரம் மிக்கவர். 10ல் செவ்வாய் இருந்தால் அது 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கும் இல்லைங்களா. இப்போ 4ஆம் இடம்ன்றது ஒரு பதவியை சொன்னோம், அப்போ ஈஸியாக ஒரு பெரிய பதவி கிடைச்சிடும். அப்போ செவ்வாய் இருக்கிறதுனால அதிகாரமிக்க பதவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். முரட்டு குணம், உடலில் தழும்புகள் இருக்கும், அனைத்து விதமான காரியத்தையும் சாதிக்கணும் துடிப்பார். பிறருடைய குணங்களை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார். மாமியாரிடம் கருத்து வேறுபாடு உண்டு. 2வது பந்தயங்களில் வெற்றி பெறுவார். எதையும் அடக்கி ஆள வேண்டும் எண்ணம் இருக்கும். அடுத்து 11ல் செவ்வாய். 11ஆம் இடம் மூத்த சகோதரருக்கும் சித்தப்பாவுக்கும் செவ்வாயோட குணநலன்கள் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்க போகிறோம். நற்குணம் உண்டு, எதிரிகளை எளிதில் வெல்லுவார், வாகன வசதி உண்டு, வாக்கு பலிதம் உண்டு, தந்தைக்கு சிறு தோஷம் உண்டு, சொத்துக்கள் சேரும், உடன்பிறப்புகளால் இவரால் நல்லா இருப்பாங்க, இவரால் சகோதரர்களுக்கு நல்ல காரியம் உண்டு, எஸ்பெஷலி இளைய சகோதரருக்கு ரொம்ப நல்லது, மூத்த சகோதரனுக்கு ப்ராப்ளம் வரும். அப்போ சகோதரர் இவரால் நல்லா இருப்பான்றப்ப இளைய சகோதரன் மட்டும்தான் நல்லா இருப்பார். மூத்த சகோதரர் வந்து அந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்க மாட்டாங்க, பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி மீனிங் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கடினமான உழைப்பாளி, அதிகார அந்தஸ்து உடையவர். அடுத்து 12ல் செவ்வாய். 12ஆம் இடம் நமக்கே தெரியும், அயன சயன போகம் குறைவு. ஸோ அந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்போது செவ்வாய்ன்ற சொத்துக்கு விரயம் உண்டு. ஜாதகருக்கு செக்ஸில் ஆர்வம் அதிகமாக இருக்கும், வேகத்தை காட்டுவார், தேவையில்லாத மாத்திரைலாம் போட்டு வீரியத்தை அவரே குறைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, கவனமாக இருக்கணும். 2வது தொழிலை குறிக்கக்கூடிய இடம் வந்து 12ஆம் இடம். அப்போ அங்கே செவ்வாய் இருக்கும்போது தொழிலில் நஷ்டம் ஏற்படும். எந்த தொழிலில், 2வது தொழிலில் தான் நஷ்டம் ஏற்படும்னு சொல்லணும், முதல் தொழிலுக்கு சொல்லக்கூடாது. உடன்பிறப்புகளுடன் சண்டை வரும், இரத்த சம்பந்தப்பட்ட நோய் வரும்,
ஜாதகருக்கு 12 செவ்வாய் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக மக்கள் தொடர்பு உண்டு. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா இவர் சகலகலா வல்லவர் அப்படின்னு ஊரால் மற்றவங்களால சொல்லப்படுவாங்க. தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டால் என்ன பேர் அப்படின்றத பார்த்துக்கலாம்.